வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, எலெக்ஷன் வந்த உடனே பயங்கரமான மோதல், சரியான போட்டி, வார்த்தைகளினால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அர்ச்சனை பண்ணுறாங்க. ஸ்டாலின் சும்மா இருக்காமல் எடப்பாடியை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார். ஒரு அரசியல் நாகரிகம் வேணாமா? எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது திண்ணையில் படுத்து கிடந்தவனுக்கு திடீர் யோகம் அடித்தது மாதிரி அப்படிப்பட்ட பழனிசாமியுடன் அரசியல் நாகரிகத்தை நாம் எதிர்பார்க்கலாமா? அரசியல் நாகரிகமாக பழனிசாமி பேசலையாம் அப்படின்னு ஒரு கோவப்படுறாரு. இவர் திண்ணையில் கிடந்தவனுக்கு ஒரு திடுக்கிடும் யோகம் அடித்த மாதிரின்னு ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து நீங்கள் சொல்கிறது அரசியல் நாகரிகமா? ஸ்டாலினுக்கு தான் சொல்கிறேன். சரி, திண்ணையில் கிடந்து திடுக்கிடு யோகம் அடித்தாருன்னே வைங்க, திண்ணையில் கிடந்தவருன்னே வைங்க. அவர் உழைத்து முன்னேறி இருக்கார். உங்களை மாதிரி உங்கள் அப்பா பேர் சொல்லி முதலமைச்சர் ஆகலை, உங்கள் பையனை மாதிரி உங்கள் பேர் சொல்லி துணை முதலமைச்சர் ஆகலை, எந்த இது இல்லாமல் சாதாரண விவசாயியாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அவர் திண்ணையில் படுத்துக்கு இருந்தார். இது அவருடைய உழைப்பினால் இன்றைக்கி அதிமுகங்கிறது ஒரு ஜனநாயக கட்சி, உங்கள் கட்சி மாதிரி இல்லை. அப்பா பையன் பேரன் முப்பேரன் வரக்கூடியது அதிமுக இல்லை. அங்கே வந்துக்கிட்டு சம்மந்தம் இல்லாதவங்க தான் வருவாங்க. எம்ஜிஆரின் வாரிசுகள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. அண்ணன் பசங்க அவரே கொண்டு வரல. ஜெயலலிதா அவர்கள் அண்ணன் பொண்ணு இருந்தாங்க, அவரே கொண்டு வரல. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண தொண்டனாக எடுத்து வந்திருக்காரு. அவர் திண்ணையில் கிடந்தவருன்னே வைங்க. அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அது அரசியல் நாகரிகமா? ஸ்டாலின், நீங்கள் அரசியல் நாகரிகத்தை பற்றி பேசலாமா? உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எடப்பாடி என்ன சொல்கிறாரு, உங்கள் அப்பா ஓசிலையில் வந்தாரியான்ட்டார். அடி சரியான ஓசிலையில் வந்தால் நீ என்ன போய் திண்ணையில் படுத்தவனும் பேசலையா அப்படின்ட்டு. இப்போ எல்லாருக்கும் இந்த காலத்து இளைஞர்களுக்கெல்லாம் உடனே ஒரு சந்தேகம். இப்போ இந்த ஓசிலையில் வந்தவரையா உங்கள் அப்பான்னு ஒன்று ஸ்டாலின் துடிச்சு போயிட்டார். நம்ம அப்பாவை போய் திருட்டு ரயில், ஓசிலைன்னு கூட சொல்ல, திருட்டு ரயில்னு சொல்கிறார். அந்த வீடியோவை பாருங்கள். எடப்பாடி சொன்னது. ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் பேசுவது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் என்கிறார். முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்தார். அப்படியே துடிச்சு போயிட்டார். உடனே அவங்க டிஎம்கே ஐடி டீமில் போட்டு கருணாநிதி திருட்டு ரயிலில் வந்தார் என்பது உண்மை இல்லை, எந்த ரயிலில் வந்தார், எந்த டிடிஆர், இந்த மாதிரி கேட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்க. 27 வயதில் தமிழில் எழுதி கார் வாங்கியவர் கலைஞர். அதுக்கப்புறம் தான் அவர் சென்னைக்கு வர்றாரு. இவனை கேட்டால் திருட்டு ரயில் ஏறுவார். அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே அவர் வர்றான். ஸோ டிஎம்கே ஐடி விங்கில் அவர் திருட்டு ரயில் வந்ததுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க. யார் சொன்னால் எந்த ரயிலே வந்தாங்கன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாதுல்ல. இன்றைக்கி இருக்கிற 2K கிட்டுக்கு தெரியாது, கொஞ்சம் முந்தினவங்களுக்கு கூட இந்த கதை தெரியாது. அதனால் 2 பேர்கிட்ட அவர் சேலஞ்சு பண்ணுறாரு ஸ்டாலின். கருணாநிதி திருட்டு ரயில் வந்தார். அப்போ உங்களை எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும், உண்மையிலேயே கருணாநிதி திருட்டு ரயிலில் வந்தாரா? அதுக்கு ஆதாரம் என்ன? அப்போ நம்மகிட்ட இருக்கிற ஆதாரத்தை சொல்லணும்ல. யாருக்கும் ஏற்கனவே நான் ஸ்டாலினை பாராட்டியிருக்கேன். அவங்க அப்பா வீட்டு சிலையில் வைத்தாலும் சொல்லாதீங்க. அவங்க அப்பா மேலே அவருக்கு உண்மையிலேயே பாசம், நல்ல மகன், அவர் நல்ல முதலமைச்சரில் உள்ளே ஒழிய தந்தைக்கு நல்ல மகன்லாம் பாராட்டியிருக்கேன். இப்போ அவர் இந்த விஷயத்தில் எதுவும் உண்மைன்னு நம்ம சொல்லணும்ல. கருணாநிதி அவர்கள் ட்ரெயினுக்கு காசு கொடுக்காமல் திருட்டு ரயிலில் வந்தது உண்மை, தெரிஞ்சுக்கணும். இதை யார் சொன்னால் என்ன ஆதாரம்னா அவரே சொல்லியிருந்தான், வேறு யாரும் சொல். அவர் தன்னை பற்றி பேசும்போது ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசும்போது காசு இல்லாமல் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், ட்ரெயினுக்கு கூட டிக்கெட் எடுக்காமல் அந்த ட்ரெயின் பாத்ரூமில் நின்றுக்கிட்டு வந்தேன்னு ஒரு மீட்டிங்கிலே சொல்லியிருக்கார். அந்த மீட்டிங்கில் தான் கனிமொழியை பற்றின ரகசியத்தெல்லாம் சொன்னார். அதனால் இது கருணாநிதி அவராக சொன்ன விஷயம். அவரை பற்றி திருட்டு ரயிலில் வந்தேங்கிறது அவரே சொன்னது தான். ஆனால் மனவாசம்னு ஒரு புத்தகம் எழுதினார் கண்ணதாசன். அதில் கண்ணதாசன் என்ன சொன்னார், விலை மாதுட்டை இவர் போனதாகவும் கண்ணதாசன், அதுக்கு அவர் காசு கொடுத்துட்டு வந்ததாகவும், அதுக்கப்புறம் போன கருணாநிதி கண்ணதாசன் கொடுத்த காசை அந்த விலை மாதுட்டை மிரட்டி திருப்பி பறிச்சுட்டு வந்ததாகவும் இதில் வனவாசம் புத்தகத்தில் எழுதியிருக்கார். அது இந்த திருட்டு ரயிலோட மோசமான விஷயம். அதனால் இதெல்லாம் உண்மை. நீங்கள் தானே சொன்னீங்க. கண்ணதாசன் எழுதின புத்தகம் இன்றைக்கும் கிடைக்கும், போய் பாருங்கள். அவர் சொன்னது பழைய வீடியோவில் இருக்குது. இவர் கருணாநிதி சொன்னது போய் பாருங்கள். அதனால் இதுதான் நடந்த விஷயம். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எடப்பாடி கொடுத்தது சரியான பதில்.
ஸ்டாலின் அவர்கள் தெரிஞ்சுக்காங்க. எடப்பாடியும் சாதாரண விவசாயிலிருந்து வந்தது மாதிரி உங்கள் தந்தையாரும் சாதாரண நிலைமையிலிருந்து தான் வந்தார். அவர் ஒன்றும் ராஜபரம்பரையில் வரல. அவர் மிக சாதாரணமான நிலைமையிலிருந்து தான் வந்தார். திருவாரூரில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், கருணாநிதி அவங்க குடும்பம் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஓங்கோலை சேர்ந்தவங்க. அவங்க திருவிழாக்கள் இதுக்கெல்லாம் வந்து இங்கே வருவாங்க. திருவாரூர் தேர் இழுக்கக்கூடிய அந்த திருவிழா 48 நாள் நடக்கும் இங்கே திருவாரூரில். இந்த 48 நாளைக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து அந்த திருவிழா நிகழ்ச்சியில் இந்த இது பண்ணுறது, இசையமைக்கிறது, இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக வந்தவர் தான் கருணாநிதியுடைய தகப்பனார். அப்படியே வந்தவர் வந்து அங்கேயே வந்துட்டு திருவாரூர்லேயே அவங்க அப்படியே வந்து செட்டில் ஆனாங்க. அதில் தான் கருணாநிதி அவர்கள் பிறந்தார். கருணாநிதி மிக சாதாரணமான இதில் தான் பிறந்தார். உழைச்சு முன்னேற்றம், அதுக்கு அவரை பாராட்டணும். அவ்வளவு சாதாரண இதில் இருந்துட்டு ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிறதுனா சாதாரண விஷயமா? ஆனால் அவருடைய பழைய நிலைமையை நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, மறைக்கக்கூடாது. சாதாரண நிலையில் இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டார். சுவர்களில் வந்து பெரியார் எழுதி பொன்மொழிகள் அப்படின்னு சுவத்தில் எழுதுவார் பெயிண்டில். அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க இன்னமும் சொல்லுவாங்க, யார் வேணாலும் போய் கேளுங்க. சுவத்தில் எழுதுவார். இவர் கையெழுத்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சுவரில் எழுதும்போது. அதுக்கப்புறம் சரி இங்கே வந்து இதில் வந்து அதிக ஒன்றும் வருமானமே இல்லைன்னு சொல்லி அவர் பொழப்பு தேடி தான் சென்னைக்கு வந்தார். அப்படி வரும்போது தான் டிக்கெட் எடுக்காமல் வந்தேன்னு அவரே சொன்னார். பிழைப்பு தேடி இங்கே வந்தார் சென்னைக்கு. சென்னைக்கு வந்தோடனே மாடர்ன் தியேட்டர்ஸில் போய் நாடகங்கள் இருக்க, அதில் போய் நடிப்பதற்காக வந்தார். அப்போ இவருடைய கையெழுத்து நல்லா இருந்தோடனே இந்த கதை எழுதுறது, இது பண்ணுறது, அந்த வசனம் எழுதுறதெல்லாம் இவர் நல்லா இருக்குன்னு கொடுத்தாங்க. அந்த வசனத்தெல்லாம் அங்கே எழுதினவர் தான். வசனத்தில் அவருக்கு ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வசனம் எழுதினார். இதுதான் அவருடைய கதை. அவர் வந்து ராஜகுமாரியில் முதல்ல எம்ஜிஆர் தான் அவரை கூட்டிகிட்டு போய் அவர் கதாநாயகனா நடிக்கிற படம் முதல்ல. அதனால் எம்ஜிஆர் கூட்டிகிட்டு போய் என்னுடைய நண்பர் அவரை வந்து வசனம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு அப்படியே படிப்படியாக வந்தது தான் மந்திரி குமாரியில் வந்து பராசக்தி, இதெல்லாம் வந்து அவர் பெரிய ஆளானார். அவர் வந்து உண்மையிலேயே உழைத்து சாதாரண நிலைமையிலிருந்து ஒரு முதலமைச்சராக வந்திருக்காருன்னா அவரை வந்து நம்ம பாராட்டணும். ஆப்ரஹாம் லிங்கன் எல்லாம் வந்து ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக இருந்தவர். அவர் தெரு விளக்குகளிலிருந்து படித்து அமெரிக்காவுக்கு பிறகு தான் ஜனாதிபதியாக வந்தார். ஆனால் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக வந்ததுக்கப்புறம் கூட அவர் அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய தந்தை சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி. அசிங்கமே படமாட்டார் அவர், அதை பெருமையாக சொல்வார். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நான் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வந்தேன் அப்படிங்கிறது அவருக்கு கிடைத்த பெருமை. இன்றைக்கி அமெரிக்கர்கள்லாம் ஆபிரகாம் லிங்கனை நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா சாதாரண நிலையிலிருந்து உழைத்து முன்னுக்கு வந்தாங்க. அப்போ உங்கள் அப்பா சாதாரண நிலையிலேருந்து உழைத்து முன்னுக்கு வந்தான்னு சொல்கிறது உங்களுக்கு பெருமை தான். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி திண்ணையில் நீங்கள் சொல்லும்படி திண்ணையில் படுத்து தூங்கினவராக இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக உழைத்து வந்திருக்காருல்ல. அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பேச்சில் சமீப காலமாக ஆணவம் அதிகம் இருக்குது, கர்வம் அதிகம் இருக்குது. அதை இது பண்ணிக்கங்க. நீங்களெல்லாம் மிக சாதாரண நிலையிலிருந்து வந்தவர்கள். ஆனால் நீங்கள் பிறக்கும்போது உங்கள் அப்பா பணக்காரர் ஆகிட்டார், நீங்கள் கொஞ்சம் வசதியாக பிறந்தீங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள்லாம் பரம்பரை பணக்காரர்கள் அல்ல. டாட்டா மாதிரியோ அம்பானி மாதிரியோ பரம்பரை பணக்காரர்கள் அல்ல, சாதாரண நிலையிலிருந்து வந்தவர்கள்ங்கிறத நினச்சிக்கங்க. மற்றவங்களை வந்துக்கிட்டு அது அசிங்கமாக பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முதுகை திரும்பி பாருங்கள் அப்படிங்கிறத இவங்க 2 பேர் சண்டையில் நம்முடைய கருத்து. நம்ம யாரை பற்றியும் கவலைப்படுறது, உண்மை ஏதோ சொல்லிடணும், உங்களுக்கு உண்மை தெரியணுங்கிறதுக்காக சொன்னோம். அவங்கள தாக்கணும், இவங்களை தூக்கி பேசணும் அப்படின்ற அவசியம் நமக்கு இல்லை. எடப்பாடியவே நான் பல இதில் தாக்கி பேசியிருக்கேன். இந்த விஷயத்தில் ஏன் பேசுகிறேன்னா, அவரை இவர் பேசுனது, ஸ்டாலின் பேசுனது தப்பான விஷயம் அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விருப்பம். அதுக்கடுத்தது எடப்பாடி இன்றைக்கி இன்னொரு உண்மையை சொல்லிவிட்டார். உதயநிதி ஸ்டாலின் பாலிடால் குளிச்ச கதையை சொல்லிவிட்டார். என்னென்னா, முதல்ல இந்த வீடியோ பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது, பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அது அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு, இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, பாலிடாயில் குடித்தவன்லாம் பஞ்சு டைலாக் பேசுகிறாங்கிறது. எவ்வளோ கோபம் இருந்தால் அதை பேசியிருப்பார்.
பாலிடால் குடித்தவனெல்லாம் பஞ்ச் டைலாக் பேசுகிறான். அன்றைக்கே சொத்து தொலைஞ்சிருந்தா அந்த இது வந்திருக்காதுன்னெல்லாம் ரொம்ப கோபமாக பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்னா, உதயநிதிக்கு 50 வயசு தான் ஆகுது உங்களுக்கு. அவருக்கு எடப்பாடிக்கு ஸ்டாலின் வயசு ஒத்தவர், 73 வயசு இருக்கும் அவருக்கு. ஸ்டாலின் கூட ஒரு வயசு குறைந்தவர், 74 ஸ்டாலின். அப்போ இவருக்கு ஒரு உதயநிதிக்கு நீங்கள் என்ன தான் துணை முதலமைச்சராக இருங்க, ரெஜெண்ட்டில் வச்சு கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாதிங்க, ஒரு வயசுக்கு மூத்தவர், அரசியலில் மிகப்பெரிய சீனியர். உங்கள் அப்பா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, தீவிர அரசியலுக்கு வர முன்னாடியே அவர் வந்தவர். உங்கள் அப்பா காஞ்சிபுரத்தில் கொடி இல்லை தீப்பந்தத்தை காஞ்சிபுரம் திமுக மாநாட்டில் கொண்டு போனதோடு சரி. உங்கள் அப்பா தீவிர அரசியலுக்கு வந்ததெல்லாம் எம்ஜிஆர் இறங்குக்கும் டைமில் தான் வந்தார். உங்கள் அப்பா எடுத்தோடனே நின்று தோத்தார் எலெக்ஷனில் சீனியர். அதுக்கு பிறகு நீங்கள் பழைய ஆள் இப்போ தான் வந்தீங்க. சொல்லப்போனால் இந்த 2018 உங்கள் தாத்தா செத்ததுக்கப்புறம் வந்தீங்க. ஒரு எடப்பாடி அவ்வளோ வயசு மூத்த ஆளை பார்த்து பாதம் தவழ்ந்த பழனிசாமி, முரட்டு அடிமை பழனிசாமி இப்படிலாம் பேசலாமா? நாவடக்க வேணாமா? உங்களுக்கு கையில் பணம் இருந்துட்டா, உங்கள் கையில் அதிகாரம் இருந்துட்டா வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? உங்கள் தாத்தாவை எம்ஜிஆர் வேறு யாரும் கருணாநிதினு பேர் சொன்னாலே கோவம் வரும் அவருக்கு. கலைஞர்னு சொல்லுங்கப்பா, அவர் சீனியர் அப்படிம்பார். உங்கள்கிட்ட அந்த பக்குவம் இல்லையே. எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசலாமா? அதனால் சரியான அடி கொடுத்தாரு. பாலிடால் குடித்தவன்லாம் பஞ்ச் டைலாக் பேசுகிறான்னு அடித்தார். இந்த பாலிடால் குடித்த கதை நான் நிறைய தடவை முன்னாடி பேசியிருக்கேன். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிலாம், சார் ரொம்ப கோவப்படுறாங்க சார், பாலிடால்னு சொன்னாலே கோவம் வருது சார், ஏன் சார் சொல்கிறீங்க என்ன? சரி, அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஏன்னா பாலிடால் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவரே சொன்னார் சார், பாலிடால் குடித்ததுக்கு ஆதாரம் இல்லை சார், அது ஒரு செய்தி தான் சார். இப்போ ஆதாரம் வந்துருச்சே. எடப்பாடி பழனிசாமி ஒரு பாலிடால் கொடுத்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண ஃபோட்டோலாம் வருது. அதுவும் அப்போ எடப்பாடி ஆட்சியான், ஸ்டாலின் ஃபோன் பண்ணி வெளியில் தெரிய வேணான்லாம் கெஞ்சினதாக சொல்கிறாங்க. அப்போ அங்கே போய் குடித்தாரு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு குண்டாக போடுகிறார். ஆக 2026 எலெக்ஷனில் பல குண்டுகள் தெரியாமல் இந்த பக்கம் பார்த்தா ஒரு குண்டு வெடிக்குது, இந்த பக்கம் பல கதைகள் வருது. இதே மாதிரி பிரேமலதா கதையும் வந்துடுச்சு. ஸ்டாலின் கதை கருணாநிதி அவர்கள் திருட்டு ரயில் ஏறினு சொன்ன கதை, அடுத்தது உதயநிதி பாலிடால் குடிச்சாருன்னு கதை, எல்லாமே எடப்பாடி சொல்லிவிட்டு இவங்களை பிரேமலதாவை பற்றியும் சொல்லிட்டார் எடப்பாடி. என்னென்னா, பிரேமலதாவுக்கு ராஜ்யசபா சீட்டு நான் கொடுக்கலைன்னு சொல்லி எல்லா இடமும் பிரபலண்டாக பண்ணுறாங்க. நாங்கள் ஒப்பந்தம் போட்டோம், அந்த ஒப்பந்தத்தை எல்லா இதுலேயும் மீட்டிங்லையும் காமிக்கிறாரு. உண்மையில் நடந்தது என்ன போட்டு உடைக்கிறேங்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னா, 2024 எம்பி தேர்தல், 2021 சட்டசபை தேர்தலில் கடைசி நேரத்தில் காலை வாரிட்டு பிரேமலதா விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது டிடிவி தினகரனோடு போய் சேர்ந்து ஒரு பணம் இதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் 2024 எம்பி தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி பேசியிருக்காங்க. அப்போது ஒப்பந்தம் கையெழுத்து. அந்த ஒப்பந்தம் எப்படி, நீங்கள் உங்களுக்கு இத்தனை சீட்டு, 4 சீட்டோ 5 சீட்டோ எம்பி, ஒரு ராஜ்யசபா எம்பின்னு கையெழுத்து போட்டார் எடப்பாடி. இவங்களும் கையெழுத்து போட்டாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே சட்டசபை தேர்தல் வரும். அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது தெரியுமா? 2026 காலியாகும் எம்பி ராஜ்யசபா எம்பி பதவியை தேமுதிகவுக்கு கொடுக்குறோன்னு போட்டிருக்காரு கையெழுத்து. இப்போ 2026 ராஜ்யசபா எம்பியும் காலியாகுது, தமிழ்நாடு சட்டசபை தேர்தலும் வருது. உடனே உங்க போய் பிரேமலதா ஒப்பந்தம் போட்டீங்க 2026, அதனால் எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுங்க அப்படின்ட்டாங்க. எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, சரிம்மா நான் சொன்னபடி கொடுக்குறேன், ஆனால் இப்போ வருதில்ல சட்டசபை தேர்தல், இதுக்கு எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கோங்க, நான் 2026 சொன்னபடி கொடுத்துட்றேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. உடனே பிரேமலதா அந்த கணக்கு வேறு, அந்த கணக்கு 2024 எம்பி தேர்தலான கணக்கு, அதுக்கு தான் ராஜ்யசபா. 2026 தனி கணக்கு, இது தனி பணம், இதுக்கு தனி சீட்டு அப்படின்னு இருக்காங்க. இதுதான் 2 பேத்துக்குள்ளே சண்டை நடக்குது. அப்போ அரசியல்வாதிகள் பாருங்கள், ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு இது பேரம், பணம், சீட்டு, ராஜ்யசபா, அது அந்த தேர்தலோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு இப்படி தான் 2 பேத்துக்கும் சண்டை வந்திருக்கு. இப்போ தான் எடப்பாடி அதை வெளியில் போட்டு உடைக்கிறாரு.
ஆக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, அது பார்த்துக்கங்க, 24 தேர்தலுக்கு ஒரு பேரம், 26 தேர்தலில் திமுக பக்கம் போய் வேறு பேரம் பேசுவான். அந்த பேரம் அதோட முடிஞ்சது. எப்படி கொள்கைங்கிறதே இல்லையா அரசியல்வாதிட்ட? ராஜ்யசபா சீட்டு இத்தனை கோடி, இதுதான் இவர்களுடைய கொள்கை. அப்படி நடந்திருக்கு. அந்த ரகசியத்தையும் எடப்பாடி போட்டு உடைத்து விட்டார். கருணாநிதி ரகசியத்தை உடைத்தது போல, உதயநிதியின் பாலிடார் ரகசியத்தை உடைத்தது போல, பிரேமலதாவின் ரகசியத்தையும் போட்டு உடைத்து விட்டார் எடப்பாடி. அப்படிங்கிறது மிக முக்கியமான இன்னும் கொஞ்ச நாளான அந்த அரசியலில் பல ரகசியங்கள், பல பேரோட ரகசியங்கள் வெளியிடணும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்தது எலெக்ஷன் கேன்வாஸ், தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப ரொம்ப வேகமாக நடக்குது. போகிற இடத்துலெல்லாம் திமுகவை காரி போகிறாங்க. கனிமொழி போயிருக்காரு, சண்டைக்கு வரான் அவன். கனிமொழி அந்த கண்ணாடி இறங்கி விட்டு அவங்ககிட்ட பேசுகிறாரு, நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறான். இந்த வீடியோவை பாருங்கள். ஆக கனிமொழிக்கு கிடைத்த வரவேற்பு. ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டோம், பிரேமலதா அவங்க போகிறாங்க, போகிற இடம் பூரா விசில் அடிக்கிறான், எல்லாம் டிவிக்கேன்னு கத்துறான். அந்த அம்மா வேகமாக போயிட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதி போகிறாரு, கையை காட்டிட்டு எல்லாம் டிவிக்கே வாழ்க போடா அப்படின்னு வித்துட்டாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். உதயநிதிக்கு கிடைத்த மரியாதை இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்தது 3வது வீடியோ, திமுககாரங்க மிகப்பெரிய இது பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு திமுககாரரு அந்த திமுக துண்டை எடுத்து ஒரு சின்ன பையனுக்கு போடுறாரு. அந்த பையன் வாங்க மாட்டேன்னு திருப்பி கொடுக்குறான். கேட்டால் நான் டிவிக்கே நாங்கிறான். அப்போ மக்கள் மத்தியில் திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குங்கிறத போகும் இடத்துலெல்லாம் பிரச்சாரத்தெல்லாம் பார்க்கும்போது பக்காவாக தெரியும். ஸ்டாலின் ஆடி போயிட்டாராம். இருந்தாலும் கேட்டால் என்ன சொல்கிறாரா, 234 தொகுதியும் நாங்கள் தான் அப்படின்னு ஒரு திருப்திக்காக கைகாலெலாம் உதறதான் அவருக்கு. ஐயோ போச்சே. அதாவது அவருக்கு தோக்க போகிறத பற்றி கவலை இல்லை, தோத்துட்டு வேற ஆள் வந்தால் நம்ம பண்ணி வச்சுருக்கிற இதுக்கெல்லாம் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போகிறது அப்படிங்கிறதுல நடுங்கி போய் கொண்டு இருக்கிறார். பிரச்சாரம் எல்லா இடத்துலையும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தமாக இன்றைக்கி வந்த விஷயங்கள். அடுத்தது, இன்றைக்கி துரைமுருகன் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கார். அப்போ சொத்து விவரங்களை வெளியிட்டிருக்கார். சொத்து விவரங்களை பார்த்தா ஸ்டாலினை விட பணக்காரர் துரைமுருகன், கேஎன்ஆரை விட பணக்காரன். ஏன்னா ஸ்டாலின் கேஎன்ஆர்லாம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு காவேரி ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு 2 கோடி தான் சொத்துங்கிறாரு கேஎன்ஆர். ஸ்டாலின் 100 கோடி பங்களாவெல்லாம் வச்சுட்டு எனக்கு சொத்தே 6 கோடி, கார் இல்லைன்னு போய் சொல்கிறார். துரைமுருகன் கொஞ்சம் ஓப்பனாக உண்மையை சொல்லிட்டேன். என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்கிறார். அவர் பேரில் 11 கோடி சொத்தான், அவங்க மனைவி பேரில் 59 கோடி சொத்தான். ஆக மொத்தம் 70 கோடி. 1 கேரட்டு இது இருக்கான் வைரம், 1/2 கிலோ தங்கம் இருக்கான் சொல்லிட்டார். அப்போ அவர் ஸ்டாலினோட பணக்காரர் தான். ஏன்னா உதயநிதி என்கிட்ட தங்கம் நகையே இல்லைங்கிறார், கையில் 50,000 தான் சொல்கிறார் உதயநிதி. ஆக இவங்கெல்லாம் இப்போ ரொம்ப ஏழைகள். இவர்களுக்கு மத்தியில் துரைமுருகன் பெரிய பணக்காரர். அவர் 70 கோடி கணக்கு சொல்கிறார். மனைவிக்கு 59 கோடியா. மனைவிக்கு என்ன தொழில்? கருணாநிதி இருக்கும்போது ஒரு இன்ஜினியரிங் காலேஜை வாங்கி அதில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவருக்கு என்ன மந்திரி தவிரவர்களுக்கு என்ன வேலை? எப்படி வந்தது? ஒரு இன்ஜினியரிங் காலேஜை வச்சுக்கிட்டு கணக்கு வேறு மாதிரி எழுதிட்டாங்க. அதனால் ஸ்டாலினை விட பணக்காரர், கேஎன்ஆரை விட பணக்காரர் அப்படிங்கிறத இவர் தெரிவிச்சிருக்கார் துரைமுருகன். ஆனால் என்ன தொழில், எதில் என்ன வருமானம், அது யாருக்கும் தெரியல. அதை பற்றியும் துரைமுருகன் கொஞ்சம் சொன்னால் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எதில் சம்பாதிச்சு, ஏன்னா உங்கள் போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன் நடக்கும்போது உங்கள் பையன் இதில் கோடவுன்லேருந்து 10 கோடி பிடிச்சாங்க. அவன் இன்கம் டேக்ஸ்காரன் பிடிச்சிட்டு போவானே ஒழிய அதுக்கப்புறம் சொல்ல மாட்டான் திருப்பி கொடுத்தாங்களா, அது என்ன பணம்னு. அதுக்கப்புறம் அந்த இது அப்படியே மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இத்தனை கோடி கணக்கு காமிச்சிருக்காரு. செந்தில் பாலாஜி இன்றைக்கி இது ஃபைல் பண்ணிட்டார்.
அவர் ஏழையா இல்லை பணக்காரராங்கிறத அவர் சொத்து இது இன்னும் வரல. அது ஒரு பார்ப்போம். அவர் எதுவும் ஏழை பாட்டு பாடுறாரா, ஸ்டாலினை விட ஏழையா, இல்லை உதயநிதியை விட பணக்காரரா, KN நேருவை விட பணக்காரரா, துரைமுருகனை விட பணக்காரரா? ஏன்னா அவர் வேலை வாங்கி தரனே அத்தனை கோடி அடிச்சாருன்னாங்க. அதுக்கப்புறம் பாட்டு பாடினார் விஜய், பாட்டலுக்கு 10 ரூபான்னு. கடைக்காரெல்லாம் ஒரு கடைக்கு 60,000 ரூபா வாங்குறாரு மாதம். அப்போ எத்தனை கோடி இருக்கணும்? இப்போ போயஸ் கார்டன்லேருந்து ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சுட்டு வந்துட்டாருன்னு அதிமுக அதிலேருந்து எல்லாம் சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ கணக்கு காமிக்க போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் கணக்கு காமிக்கிறாரோ இல்லையோ, நாமினேஷன் ஃபைட் பண்ணால் குத்தாட்டம், பொம்பளைங்களை வச்சு குத்தாட்டம் ஒரே அமர்க்கலம் பண்ணிட்டார். யாருக்குமே உழவுது இல்லை. ஆக டான்ஸ் ஆட வச்சே போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி. அதுக்கு அடுத்தது தேர்தல் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, மாட்டிக்கொண்ட கமலஹாசன். கமலஹாசன் என்ன பண்ணியிருக்காரு, அவரே எலெக்ஷனில் நிற்க போகிறான்னு ஸ்டாலினை நம்பி 12 சீட்டு கொடுங்கன்னு இருக்காரு. ஸ்டாலின் பார்க்கலாம்னு இருக்காரு. ஸ்டாலின் சொன்னதை நம்பிக்கிட்டு வேட்பு மனு இவங்க விருப்ப மனு கொடுங்கன்ட்டு கட்சிக்காரவங்களுக்கு சொல்லிட்டார். ஒரு ஆளுக்கு 50,000 ரூபான்ட்டார். ஏன்னா திமுகவோட சேர்வோம்ல. பாவம் அதை நம்பி ஒரு 60 பேர் கொடுத்துருக்காங்க, 30 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலை வாங்கிட்டார் ஸ்டாலின். 12 சீட்டு முடியாது, 2 சீட்டு தான், 2 ஏன் சின்னத்தில் தான் நிற்கணுன்ட்டு உதயசூர். இவர் டார்ச் லைட்டுன்னு கத்தி பார்த்தார். அவங்க சீந்தலை. ஏன் சீந்தலைன்னா, ஏற்கனவே 200 கோடி 100 கோடின்னு கொடுத்துட்டாங்க போன MP எலெக்ஷனில். ராஜ்யசபா MP கொடுத்துருக்காங்க, பிச்சை போட்டாச்சு. அவங்க அப்படி தான் பிச்சை போட்டாச்சு, நம்மளை விட்டு போக மாட்டாங்கங்கிற தைரியத்தில். அதனால் சரி எலெக்ஷன்லேயே நிற்கலன்ட்டாங்க. இப்போ பிடிச்சிட்டான் பணம் கொடுத்தவங்கலாம் 60 பேர். நீ சீட்டு தானே நம்ம விருப்பம்னு சொன்னல, அதை நம்பி தானே 50,000 கொடுத்தோம். நீ போட்டியே போடலைன்னா எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும். கண்ணதாசன் அதெல்லாம் கட்சி வளர்ச்சி நிதிக்கு. கட்சி வளர்ந்தால் தானேப்பா வளர்ச்சி நிதி. கட்சி கழுதையிலேருந்து கட்டன் பணம் மாதிரி கட்சி கீழே போயிட்டு இருக்கு. அதுக்கு அந்த பணத்தை வாங்கி என்ன, உங்களுக்கு தான் இவ்வளோ பணம் இருக்க, இந்த இப்போ நடந்து போகிறீங்க ரெஜென்ட்டுதில், அதில் எத்தனை கோடியோ உங்களுக்கு வருமே, 100 கோடியாச்சும் வருமே, அதில் பாவம் இந்த 30 லட்சத்தை கொடுத்துடலாமே. இல்லைன்னா உதயநிதிட்ட சொன்னீங்கன்னா அடித்து கொடுத்துருவாரு. பாவம் உழைத்து சம்பாதிச்சவன் கட்சிக்காரன். 60 பேரையும் மொங்காம் போட்டிங்கன்னா அழுதுகிட்டு இருக்கணும். சரி, இவர் தான் மொங்காம் போட்டார்னா எல்லா கட்சிக்காரங்களும். ஸ்டாலின் எல்லாம் 30,000 வாங்கியிருக்காரு. 30,000 25,000. அது பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வாங்கினது பல கோடி. விருப்ப மனு எல்லா கட்சிக்காரங்களும், தேமுதிக அதிமுக எல்லாமே விருப்ப மனுக்கு பணம் வாங்கிடுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், முடிஞ்சுட்டா நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷனில் விருப்ப மனு நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும், அப்போ தான் மனு கொடுக்கப்படும். உங்களுக்கு சீட்டு கிடைக்காத பட்சத்தில் உங்கள் பணம் திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது, அது கட்சி வளர்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்படும்னு சேர்க்கணும் சட்டப்படி. அப்படி சேர்த்திங்கன்னா அவங்க கேட்க முடியாது. அதனால் அதில் கோட்டை விட்டீங்க எல்லா பேரும் கேட்குறாங்க. ஏதோ கமலஹாசன் கட்சி கேட்குற மாதிரி திமுக காங்கிரஸ் எல்லா பேரும் கேளுங்க. கொடுத்த இது ஒரு புது மாதிரியான வினோதமான கொள்ளை. அரசியல்வாதிகள் அடிக்கிறான் கொள்ளை கோடிக்கணக்கில். அவன் சீட்டுக்கு கூட்டணிக்கு எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குகிறான் அரசியல்வாதிகிட்ட. ஆனால் பாவம் அரசியல் தொண்டை சீட்டு கிடைக்கும்னு கட்டுற பணத்தையும் சேர்த்து கொள்ளையடிக்கிறான். எதிர்கட்சிக்காரர்களும் சரி ஆளுங்கட்சிக்காரங்களும் சரி. கேவலமான விஷயம். அந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கிறீங்க. பிச்சை நீ தான் நாட்டை கொள்ளையடிக்கிறீங்கள. எதிர்கட்சிகள்லாம் போய் ஆளுங்கட்சிகிட்ட போய் இதான் வாங்குறீங்களே. அதுக்கப்புறம் ஏன் தொண்டன்ட்ட பிச்சை எடுக்கிறீங்க? அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? கோடிகளில் வரும்போது பணம் பொருள் உங்களுக்கு இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒழுங்காக எல்லா கட்சியும் திருப்பி கொடுங்க. தொண்டன்ட்ட வாங்கின பணத்தை. உங்கள்கிட்ட தான் பல கோடிகள் இருக்க. கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட. அடுத்தது சாத்தாங்குளம் கொலை வழக்கில் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் 9 காவலர்களுக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. தூக்கு தண்டனை கொடுத்துட்டான். 9 பேருக்கும் தூக்கு மேடை ரெடியாக போகுதா அதுக்கு தான் புரிஞ்சு தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்கான். ஆனால் இதில் தீர்ப்பில் மாவட்ட நீதிபதி தான் கொடுத்துருக்காரு. சட்டத்தை கரெக்டாக பண்ணணும். நீங்கள் எப்படின்னா, இந்த மாதிரி வழக்கில் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்கன்னு வைங்க,
என்ன சொல்லுவாங்க, அபராதம்னு ஒன்று இருப்பாங்க. இப்போ 10 வருஷம் தண்டனைப்பா, உனக்கு வந்து அபராதம் 10 லட்சம், அபராதத்தை நீ கட்டலைன்னா கூட 1 வருஷம் இருக்கணும். இப்படி தான் தீர்ப்பு. இப்போ ஜெயலலிதா அவர்களின் வளர்ப்பு பையன் சுதாகருக்கு 4 வருஷம்னு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 10 கோடி என்னமோ கட்டணும், இல்லைன்னா கூட 1 வருஷம்னாங்க. சசிகலா எல்லாம் 10 கோடியை கட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் வளர்ப்பையன் சுதாகர் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்து என்னையா பண்ண போகிற, 10 கோடியே கட்டிக்கிட்டு எதுக்கு, 1 வருஷம் கூட இல்லைன்ட்டாங்க. அவர் அபராதத்தை கட்டாமல் 1 வருஷம் கூட இருந்தார். அது மாதிரி தீர்ப்பில் எப்படி வரும்னா அபராதம்னு ஒன்று வரும். ஆனால் தூக்கு தண்டனை கைதிக்கு அபராதம் போடுறதை இப்போ தான்ப்பா பார்க்குறேன் நான். இது என்ன புது விதமாக இருக்குது. தூக்கு தண்டனை கைதிக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு 1 கோடி இந்த 9 பேரும் அவங்க குடும்பத்துக்கும் கொடுக்கணுமா? அவனே சாக போகிறான், அவன் எப்படி 1 கோடி கொடுப்பான்? 1 கோடி கொடுக்கலனாலும் தூக்கில் தான் போட போகிறீங்க. குறைந்த தண்டனையாக இருந்தால் அபராதம் விதிக்கலாம். தூக்கு தண்டனைக்கு எப்படிப்பா அபராதம் விதிச்சிங்க, அவன் எப்படிப்பா 1 கோடியை கொடுப்பா? இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். இந்த சட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. யார் தப்பு பண்ணாலும் அதை சுட்டி காட்ட வேண்டியது நம்ம கடமை. அதுக்கடுத்தது என்னென்னா, சரி இப்போ தூக்கில் போட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான்குளம் இந்த கொலை நடந்து 5 வருஷம் ஆச்சு. எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது இந்த கொலை. இப்போ அந்த கொலைக்கு தண்டனை கிடைப்பதற்கு 5 வருஷம் ஆகிடும். இப்போ இந்த 5 வருஷத்தில் உடனே தூக்கில் போட்டுருவாங்களான்னா அதுதான் கிடையாது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவாங்க. அங்கே ஒரு 3 வருஷம் ஆகும். ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணிட்டு ஹைகோர்ட் என்ன சொல்லுவாங்க, தூக்கு தண்ணி நிறுத்துப்பா, எங்கிட்ட அப்பீலுக்கு வந்திருக்காங்க, நாங்கள் உறுதிப்படுத்தணும்ல, அப்பீல் நிலுவையில் இருக்கும்போது நீ தூக்கில் போட்டேன்னா, அதனால் தூக்கு தண்டனைக்கு இது கொடுத்துருவாங்க, ஸ்டே தடை கொடுத்துட்டு அங்கே ஒரு 2-3 வருஷம் நடக்கும். அங்கேயும் தூக்கு கொடுத்துட்றாங்கன்னு வைங்க, இவங்க நேரம் உச்சநீதிமன்றம் போவாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க, நிறுத்துப்பா தூக்க, அவன் தான் அப்பீலுக்கு வந்திருக்கான்ல, ஒருவேளை நான் விடுதலை பண்ணிட்டா அங்கே உச்சநீதிமன்றத்தில் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நடக்கும். ஆக இதுலேயே ஒரு 10-11 வருஷம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துடலான்னு வைங்க, தூக்கு. ஜனாதிபதிக்கு கருணை மனு போடுவாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஜனாதிபதிகிட்ட கருணை மனு போட்டுருக்கேன், அவர் என் தூக்கு தண்ணீர் ரத்து செஞ்சுட்டாருன்னா அதனால் தூக்கு தண்டனைக்கு இது கொடுங்க, ஸ்டே தடை கொடுங்கன்னு கேட்பான். சுப்ரீம் கோர்ட்டு உடனே கொடுத்துருவாங்க, ஆமாம் அவன் இதுக்கு ஜனாதிபதிக்கு போட்டிருக்கான். ஜனாதிபதி எத்தனை வருஷம் வச்சுருப்பார் தெரியுமா? ராஜீவ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க ஜனாதிபதிக்கு கொடுத்தாங்க இந்த மனு, கருணை மனு. 14 வருஷம் வச்சுருந்தாங்க ஜனாதிபதி. 14 வருஷமும் அந்த கொலை வழக்கில் இருந்தவங்க ஜெயிலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, என்னையா நீ 20 வருஷம் ஆச்சு இன்னும் தூக்கு தண்டனையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஜனாதிபதி கருணை மனுவை நிராகரிச்சிட்டார், இருந்தாலும் 20 வருஷமாக அவன் தூக்குங்கிற பயத்திலே இருந்துட்டான்யா, அதனால் தூக்கு தண்டனை ரத்து செஞ்சு அதை ஆயுள் தண்டனையாக மாற்றுறான்ட்டான் சுப்ரீம் கோர்ட். ஆக ராஜீவ்காந்தியில் வந்தவங்களுக்கே தூக்கு தண்டனை ரத்தாயிடுச்சு கொலையில் வந்தவங்க. அதனால் இப்போ கருணை மனு ஜனாதிபதிகிட்ட ஒரு 10 வருஷம் இருந்ததுன்னா அது அவர் ஜனாதிபதி தள்ளுபடி பண்ணிட்டாருன்னு வைங்க, அப்போ வச்சு தூக்கில் போடுவாங்களா? அதுக்கப்புறம் க்யூரேட்டிவ் பெட்டிஷன்னு ஒன்று இருக்குது. இந்த தில்லியில் நிர்பயா பெண்ணை ஓடும் பஸ்ஸில் கொலை பண்ணாங்களே பாலியல் பலாத்காரம், அந்த கேஸில் ஜனாதிபதி மனு நிராகரித்ததுக்கப்புறம் க்யூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டு அது ஒரு 1 வருஷம் ஒரு 6 மாதம் அதுக்கு நிறுத்தி வைப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கு எப்படியும் ஒரு 15 to 20 வருஷம். அதனால மக்களும் மறந்துடுவாங்க. அந்த 15 to 20 வருஷம் கழித்து தான் இவங்களை தூக்கில் போடுறதா இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்குறதா? ஆயுள் தண்டனை தான் குழப்பிக்கிட்டு இருக்காங்களே. சாகுமுறை தண்டனைங்க சட்டத்தில் ஒரு இடத்துல சொல்கிறான், இல்லை 20 வருஷம் தான் சட்டத்திலே சொல்கிறோம். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறான், 14 வருஷம் தாங்கிறோம். ஆனால் இப்போ எல்லாம் சாகுமுறை தண்டனைங்கிறான். சாகுமுறை ஆயுள் தண்டனை கொடுக்குறதுக்கு தூக்கில் போட்டுருங்க, அவங்களெல்லாம் வச்சு சோறு போட்டுக்கிட்டு இத்தனை வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன அது இருக்குது. அதனால் பல விஷயம் உங்களுக்கு ஜெயில் இதில். அதனால் தண்டனை வாங்குவதற்கு இவங்க பணத்தை செலவு பண்ணாங்கன்னா அது எத்தனை வருடமாகும்னு தெரியாது. இடையில ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு விடுதலை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் அப்பீலுங்கிறது என்ன எப்படி முடியும்? உடனே தூக்கு கொடுத்துட்டாங்களே,
நீதி வென்று விட்டதே அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. காரணம், நம்முடைய இதில் சட்டத்தில் பல அடுக்குகள் இருக்கிறது. அதில் தண்டனை வாங்குவதுங்கிறது ஒரு பெரியது. சவுதி அரேபியா அது மாதிரி உடனே தண்டனைங்கிறது இங்கே இல்லை. அதனால் எல்லோரும் இந்த தூக்குத்தண்டனையை நாம் வரவேற்கிறோம். ஏன்னா இதில் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, சட்டத்தில் 302 இதில் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, தூக்கு தண்டனை அரிதான வழக்கில் தான் கொடுக்கணுங்கிறாங்க. எல்லாத்துலேயும் தூக்கு தண்டனை கொடுக்காதப்பா, அரிதான வழக்கில் தான் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். ஆனால் இந்த தூக்கு தண்டனையே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆயுள் தண்டனை கூட மாறலாம். இன்னும் சுப்ரீம் கோர்ட் தான் சொல்கிறாங்க, தூக்கு தண்டனை போடாத, ரொம்ப அரிதான வழக்கில் தான் போடணும் அப்படிமா. அதனால் இப்போதைக்கு தூக்கு தீர்ப்பை வரவேற்கிறோம். ஆனால் இந்த தூக்கு இன்னும் 10-15 ஆண்டு காலம் இந்த இதில் நீதிமன்றங்களில் நடந்து அது கடைசி முடியும் போது எப்படி முடியும் என்பது ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். சட்டம் கடுமையாக மாற வேண்டும். சட்டத்தில் இவ்வளவு தாமதம்ங்கிறது இருக்கக்கூடாது. பல ஆண்டுகளில் ஒரு வழக்கு நிச்சயம் நடக்கக்கூடாது. இப்போ சசிகலா வழக்கு மட்டும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, 2 நாள் டைம், 3 நாளில் தீர்ப்பு கூடியான்னாங்க. சசிகலா வழக்கில் இல்லை, ராமதாஸ் வழக்கு, அன்புமணி வழக்கில் உடனே 5 நாளில் தீர்ப்பு வந்துடுச்சு. ஆனால் கொலைக்கு அது என்ன சின்னத்தை கேட்டார் அன்புமணி, அதுக்கே 2 நாள் 5 நாள். அது மாதிரி இந்த கொலை மாதிரி இதுக்கு சீக்கிரம் தண்டனை கிடைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா தான் மற்றவங்களுக்கு ஒரு பய உணர்வு வரும். அப்படிங்கிற சட்ட விஷயத்தையும் நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.